தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பிக்சல் லேப் ஆப்பில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணால் மேலே ஐக்கானில் லிங்க் தரேன், பார்த்து வந்து எப்படி பிக்சல் லேப் ஆப்பில் எப்படி வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்வாவில் வந்து எப்படி யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி canva.com அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே அந்த வெப்சைட் வரும். நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் யூடியூப் தம்ப்நெயிலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லேப்டாப் இல்லை மொபைல் தான் இருக்குன்னா Canva அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் மொபைல்லையும் canva.com சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வரும். அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, அந்த கேன்வாவில் எப்படி யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்ப்போம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்னு செலக்ட் பண்ண மறந்துடுறீங்க. ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள், அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்வா அப்ளிகேஷன் மூலமாக எப்படி ஒரு யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ எக்கச்சக்கன் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட், லோகோ, இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் கவர் எதுனாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் கேன்வான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் அப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும் ஆப்ஷன்ஸ்லாம். யூடியூப் சேனல் ஆர்ட், யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் லோகோ, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் தம்ப்நெயிலுக்கான நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாங்க் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னே சொல்லலாம். நிறையா டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ப்ளஸ் பட்டன் இருக்குது கீழே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டெம்ப்ளேட்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க பிக்சரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிலீட்னு கொடுத்துருங்க. டெலிட் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ஜூம் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ நாள் ஃபிட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோனாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே இது சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். நான் போன வீடியோவில் எப்படி பிக்சல் லேப் ஆப்பில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. நீங்கள் இதுலேயும் தம்ப்நெயில் வந்து சுலபமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி ஃபன் ப்ளே, இந்த மாதிரி நிறையா வந்து டெக்ஸ்ட்டு வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த டெலிட் பண்ணிட்டு நான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கலரு, ஃபாண்ட்டு எதுனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் யூடியூப் தம்ப்நெயில் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நாள் ஜூம் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வந்து லாக் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் எதுனாலும் மாற்றிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்கான கலரை மாற்றிக்கலாம். ஸோ இதான் இது. நீங்கள் வந்து ஏதாச்சும் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்க முடியும். ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே உங்களால் மூவ் பண்ண முடியாது. மேலே சேவ் பண்ணுற பட்டன் இருக்கும், அதில் 2 பட்டன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் சேவ் பண்ணலாம். நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் சேனல் ஆர்ட், யூடியூப் லோகோ எதுனாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்னே சொல்லலாம். நன்றி.